ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசையோடு வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், சீரகம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்ல. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி ரொம்பலாம் வதக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே ஒன்ஸுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். அது கூட வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் அந்த வெஜிடபிளும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கூட்டு வந்துட்டு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய் தூள் மட்டும் நான் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே வந்து கொத்தமல்லி தழை 2 விசில் விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.